எல்லாரும் கோவிலில் என்ன ஊத்தி விளக்கெரியும், எங்க ஊர் கோவிலிலே பச்சை தண்ணி நின்னெறியும். தனனா தன்னா நன்னா தனனா தன்னா. எஸ். என்ன நீங்க பாட்டுக்கு வரீங்க போறீங்க, ஒரு 4-5 நாளா ஆளைய காணோம். எங்க அமெரிக்கா ஒபாமா கூப்பிட்டாருன்னு சமைக்க போயாச்சா? இந்த பார், இந்த நக்கலு நையாண்டி குத்தலு கொடசலு இதெல்லாம் என்கிட்ட வேணாம். இங்க இருந்து மதுரையில இருந்து மன்னார்குடி வரைக்கும் இந்த சின்ன பொண்ணு பேச்ச கேட்டா வாய கப்பு சுப்புன்னு மூடும். நான் செவனேன்னு சொந்த ஊருக்கு போயிட்டு இப்பதான் வர்றேன். சரி சரி, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? என் பொண்ணு பானு இருக்கா, அவகிட்ட போய் பேசிட்டு வரேன். போடி போ, உனக்கு இருக்கு கச்சேரி இன்னைக்கு. கண்ணு பானு, கண்ணு தூக்குமா கண்ணு? ஆமாமா, அசதியாதான் இருக்கும். வேலைக்கு போய் லட்சக்கணக்கில் பார்க்கும்போது கண்ணு அசதியா தானே இருக்கும். நானும் 4 நாளா ஊருக்கு போயிட்டேம்மா. ஏங்கண்ணு நீ நல்லா இருக்கில்ல? ஊர்ல என் தம்பி இருக்கான், அவன் ஒரு பொசக்கட்ட பையன். போய் 2 நாள் பட்டறைய படாதுன்னு பார்த்தா அவன் இடையில பிரச்சனை பண்ணிட்டேன். இல்லைன்னா அப்பவே வந்திருப்பேன் கண்ணு. ஆமா, என்ன சொல்லுதுன்னு நெடுமரம், அதுவும் அது பார்வையும். அந்த மூதவி வைசந்தி குண்டக மண்டக பண்ணலையே, வாய் கிளிய வயக்கணமா பேசும், புத்தியே கிடையாது. ஏங்கண்ணு நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ தூங்கிக்கிட்டு இருக்கிய. எந்திரி கண்ணு. ஏங்கண்ணு பானு கண்ணு, எந்திரி கண்ணு. கண்ணு குட்டி, எங்க செல்ல குட்டி. ஏய் கேள்வி, யாரடி மூதேவி? நீ பெரிய ஸ்ரீதேவியோ? குருவி தலை கொண்டைய வச்சுக்கிட்டு குச்சி வச்சு கொளுத்து போட்டுருவேன். எங்க அப்பா கிட்ட சொல்லி குருவிய சுடுற மாதிரி சுட்டு தள்ளிடுவேன். ஆமா, இது பானு ரொம்ப இல்லையா? பானும் இல்ல கத்திரிக்காயும் இல்ல. வா வெளிய, வா வெளிய, வாடி வெளிய, வாடி வெளிய, வாடி கையோ. ஏய் வாடி, வாடி. என்ன திமிர இருந்தா எங்க இருந்தா இங்க வந்துட்டு என்ன ஸ்ரீதேவி மூதேவின்னு அளந்து பேசிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? இருக்கு உனக்கு? என்ன பிரச்சனை? ஒரே நிமிஷத்துல உனக்கு காலி பண்ணிடுவேன். அத்தை பாருங்க அத்தை, அக்கா பாருங்க அக்கா, கர்ம முடிச்ச கழுவி என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? உடம்புல திமிரு ஜாஸ்தியா இருக்கு இவளுக்கு. எங்க போச்சு எங்க விட்டு பானு? மானு இருக்குன்னு தான் அந்த ரூமுக்கு போனேன். அங்க போனா இவன் மல்லக்கல்ல படுத்திருக்கா. பிள்ளையரை பிடிக்க போய் குரங்கா பிடிச்ச மாதிரில இருக்குது. ஏய் கேள்வி, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓபன்ல உளறிட்டு இருக்க. யார பார்த்து குரங்குங்கற? நீதான் கருங்குரங்கு மாதிரி இருக்க. மூஞ்ச பேத்துருவேன். ஆமா ஞாபகம் வச்சுக்கோ. வைஜெயந்தி இல்லக்கா, சும்மா இருக்கியா? இங்க பாருங்க, பானுமதி இங்க இல்ல. வைஜெயந்திக்கு உடம்பு அசதியா இருந்ததுன்னு சும்மா அந்த ரூம்ல படுத்துக்கிட்டு இருந்தா, அவ்வளவுதான். இதோட இந்த பிரச்சனையை விடுங்க, தேவையில்லாம இத பத்தி பேசிட்டு இருக்காதீங்க. அதுக்காக யாரு வேணாலும் அவ ரூம்ல போய் அவ கட்டில படுக்கலாமா? பானு அண்ணிலாம் என்னைக்கோ இந்த வீட்டை விட்டு போயாச்சு. உங்களுக்கு நடந்த கதை தெரியல. போனவா வருவாள்ல, அதுக்காக இப்படியா? இன்னொருத்தி போய் அவ ரூம்ல படுக்கலாமா? வர மாதிரி எல்லாம் ஒண்ணும் போகல. மொத்தமா பொட்டியை கட்டிக்கிட்டு சொல்லாம கொள்ளாம ஓடியாச்சு. இனி பர்மனண்டா இங்கெல்லாம் வரமாட்டாளாமா. நீயும் அங்கேயே போய் ஒழிப்போ. வைஜெயந்தி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இங்க பாருங்கம்மா, பானுமதி இப்போ இந்த வீட்ல இல்ல. அவ ஏதோ கோவத்துல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அவ ரூம் ஃப்ரீயா இருந்துச்சு. வைஜெயந்திக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்க போய் படுத்திருந்தா, அவ்வளவுதான். தேவையில்லாம இத பத்தி பேசாதீங்க, இந்த பேச்சை விட்டுருங்க. ஐயோ, பொண்டாட்டி ஊருக்கு போறாச்சே, இப்படிதான் நடக்குமோ? அவரு பொண்டாட்டி இவரு ரூம்புக்குள்ள போய் படுத்திருக்கா. இது என்ன பெரிய கொடுமையா இருக்கு. தேவையில்லாத வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது. பானு போனதுல இருந்து
நான் நிறைய நாள் தனியாக இருக்கிறதுனால கடையில் தான் தூங்குறேன். அந்த ரூம் யாருக்குமே பயல் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வசதியாக இருக்கட்டுமேன்னு கொடுத்துருக்கோம். மற்றபடி பேசுகிற வார்த்தையை ஒழுங்காக பேசுங்க. இங்கே பாருங்க, நீங்கள் இங்கேருந்து கிளம்புறதா உங்களுக்கு நல்லது. யாராவது உங்களை அடித்து துரத்துனா அசிங்கமாக இருக்கும், தம்பி. பார்த்துக்கோங்க. இரு வர. எங்க எங்க அந்த பேக்? நான் என்ன தப்பா பேசிட்டேன்? இங்கே பாருங்க, சும்மா இருங்க. எடுத்துக்கிட்டு கிளம்பு. பானுகிட்ட போய் வச்சுக்கிறேன். போ போ. வா, ஒழிஞ்சது கர்மம். ஏம்பானு, நீ உட்காந்து சாவகாசமா டிவி பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த நெடுமாற நெச்சு மரமாயும் வாழ்க்கையே கெடுக்க பாக்குறாளே. இங்க பாருங்க, என்ன சொல்ல வரீங்களோ அதை நிதானமா தெளிவா சொல்லுங்க. அப்படி கேளு. நீ சூதானமா இருந்தா எவ்வளோ ஒருத்த இழுத்த இழுப்புக்கலாம் உன் புருஷன் வருவானா? இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுத்து. எனக்கு ஒன்றும் புரியல நீங்க சொல்றது. மாசாணி அம்மா, உனக்கு கண்ணு இல்லையா? ஆமா, இந்த வீட்டு மகாலட்சுமி அம்மா எங்க இருக்காங்க? சின்ன பொண்ணு, எங்க போயிருந்த இவ்வளவு நாளா உன்னை ஆளையே காணும்? நான் போன தசை இருக்கட்டும், நம்ம பொண்ணோட வாழ்க்கை போன தசையை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அடிச்சாலும் பொண்டாட்டியா அணைச்சாலும் பொண்டாட்டின்னு ஒரு ஆம்பளை இருக்க வேண்டாம்? அதுக்காக பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போன அடுத்த நாள அடுத்தவங்களோட சேர்ந்துக்கிட்டு கூத்தடிக்கணுமா? என்னமோ இந்த கொடுமையெல்லாம் நான் பாக்குறேன். நீ என்ன சொல்ற சின்ன பொண்ணு? நீ எங்க போன, யார பார்த்த? எல்லாம் விளங்கும்படி விளக்கமா சொல்றேன். அரை காசு பெறாத பாட்டியம்மாவுக்கு 3 காசு வேணுமா முட்டாய் வாங்கி சாப்பிட அலம பண்ணுறா அந்த வைசந்தி. உன்னை பார்த்து பேசலான்னு ஒரு ரூம்புக்குள்ள போனா அந்த வைசந்திய களவாணி மாதிரி போர்வை பத்திக்கிட்டு ஒரு ரூம்ல படுத்திருக்கா. பைய பேசி என்ன விஷயம்னு கேட்டா 7:30 கூட்டிட்டு வீடே மூடிக்கிட்டு நின்று பானு இனிமே வரமாட்டா, பொட்டி பொடிக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டா, அதனாலதான் இந்த ரூபா அவளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னமா சொன்ன நான் கதையில எலி ரவக்க போடுசா ரவையில அப்படின்னு நின்று பார்த்துட்டு நான் வந்துட்டேன். என்ன சொல்றீங்க நீங்க? ஏன் ரூம்ல அவ படுத்திருந்தாளா? அவர் எங்க போயிருந்தாரப்போ? அவ படுத்திருந்தது அவருக்கு தெரியுமா? இல்ல இதெல்லாம் அந்த மீனாட்சியோட வேலையா? நீ கேக்குற கேள்வியெல்லாம் நான் அங்கிட்டே கேட்டுட்டேன் கண்ணு. எங்க உன் புருஷன் சொலகு மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படி வேக்கானமா பேசுறேன். அவளுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால அந்த ரூம்பை கொடுத்துருக்காங்களாம். அது ஒண்ணுதான் குறைச்சலு. என்னென்னமோ பேசுறாளுக கண்ணு. இதெல்லாம் பெரிய அநியாயமா தான் தெரியுது. என்ன செய்யறது? என்னடி இது? உன் ரூமா அவளுக்கு கொடுத்துருக்காங்களா? இதை உன் புருஷன் வாயை தந்து கேட்க மாட்டாரா? இதெல்லாம் ஒன்றும் புதுசா நடக்கிறது இல்ல, எல்லாம் பழைய கதை தான். முன்னாள் காதலர்கள் இந்நாள் மனைவி நான் வீட்டுல இல்லைன்னதும் அதை சாதகமா பயன்படுத்தி சந்தோஷமா இருக்காங்க. இதுல நான் என்ன சொல்றது? என்னடி இது குண்டை தூக்கி போடுற? இது பழைய கதையா? அப்போ இதெல்லாம் முன்னாடியே உனக்கு தெரியுமா? அவ என் புருஷனை உருகி உருகி காதலிச்சாலும் அப்புறம் அவங்க என்னடானா நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ணி அவரை ஏன் தலையில கட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தா கையில ஒரு பெரிய பொக்கை எடுத்துக்கிட்டு என்னை பார்க்க கெத்தா வந்து வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு போனா. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டு டம்மி பீஸ் ராஜேந்திரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இதுக்காக நீ அவளுக்கு விழுந்து விழுந்து சப்போர்ட் பண்ண? அவளை அந்த வீட்டுக்கே மருமகளா கொண்டு வரணும்லாம் போய் பேசுன? மா நீ வேறம்மா, அவளை பத்தி எனக்கு ஒன்றும் முழுசாலாம் தெரியாது. என்னமோ அவளும் நானும் தான் அந்த வீட்லயே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. மீனாட்சிக்கு எதிரணி அப்படி இப்படிலாம் ஓரா பேசினாமா. நானும் எதிரிக்கு எதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஆங்கிள் தான் அவளோட பழகுனேன். அவ இவ்வளோ கேவலமா சீப்பா நடந்துப்பான்லாம் எனக்கு முன்னாடியே தெரியாது. இப்பதானே அவளை பத்தி எனக்கு புரியுது.
அதெல்லாம் இருக்கட்டுமானு அதுக்காக நீ கோச்சிட்டு வந்த உடனே ஒரு ரூம் அவளுக்கு கொடுத்துருவாரு அவரு. இதெல்லாம் தப்பா தெரியல? இவ்வளவு நேரம் நான் என்ன கதையா சொல்லிட்டு இருந்தேன். அவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப நாளாவே கிராஸ் கனெக்ஷன் இருக்கு. என்ன நான் அந்த வீட்ல இத்தனை நாளா இருந்ததுனால லைனை ஒர்க் அவுட் பண்ண முடியல. இப்பதான் மொத்தமா இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்ல, அவங்க இப்பெல்லாம் சூப்பரா கிராஸ் கனெக்ஷனை ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் அவருக்கு தாலியோட அருமையெல்லாம் சொல்லி கொடுப்பா. இப்ப நான் இங்கே வந்துட்டேன்ல, நிறைய சொல்லி கொடுப்பா. என்ன கன்றாவியோ இதெல்லாம். இதெல்லாம் கேட்டாலே வயிறு பத்திட்டு எரியுதுரி. இப்பவே நான் அந்த வீட்டுக்கு போறேன். அவங்க பண்றதெல்லாம் நியாயமான்னு கேட்டுட்டு வரேன். நாக்கு புடிக்கிற மாதிரி. நாமளும் அந்த Dress பிடிக்கல, சைஸ் சரியில்லைன்னு தூக்கி போட்டாச்சு. இனிமே எந்த பிச்சைக்காரி அதை எடுத்து போட்டு போனா நமக்கு என்ன? அசிங்கமா பிச்சைக்காரி லெவலுக்கு இறங்கி சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? பிடிக்கலன்னு ஒதுங்கி வந்து தானே டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். இனிமே அவர் யாரோட இருந்தா நமக்கு என்ன, யாரோட ஓடி போனா நமக்கு என்ன, யாரோட வாழ்ந்தா நமக்கு என்ன? ஆனா ஒரு விஷயம், எப்போ அவன் என் ரூம்ல தங்கியிருக்காளோ இனிமே என்னோட திங்ஸ் அந்த வீட்ல இருக்க கூடாது. என்னடி சொல்ற நீ? எதுக்காக அவன் பொருள்லாம் அங்க இருக்க கூடாதுன்னு நீ சொல்ற? உனக்கு அந்த வீட்ல பங்கு இருக்குல்ல, முதல்ல அவள அந்த ரூம்ல இருக்க கூடாதுன்னு சொல்லு. திரும்ப திரும்ப புரியாம முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. நான் அந்த வீட்டுக்கு திரும்பி வருவேனோ இல்ல எப்ப வேணாலும் திரும்ப வரலானோ அவங்க நினைச்சிருந்தா என் ரூமா அவளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. சோ இனிமே நான் அந்த வீட்டுக்கு வரவே போறது இல்லைன்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அப்படியே நான் வந்தாலும் என்ன தேவையில்லைன்னு நினைச்சிட்டாங்க. நான் அந்த வீட்டுக்கு போறது அவங்க யாரும் விருப்பப்படல. சத்தியமா சொல்றேன், இனிமே அந்த வீட்டு படிய நான் மிதிக்கவே மாட்டேன். எனக்கு அந்த வீட்டுக்கு போறதுக்கு இஷ்டமே இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளை காலையில போய் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. என்னமோ கண்ணு, நீ சொன்னா சரிதான். நாளைக்கு போய் சவகாசமா எடுத்துட்டு வரேன். அவங்க ஏதாவது வையிற மாதிரி பேசுற மாதிரி வந்தாங்கன்னு வச்சுக்க, உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் பாத்துக்க. எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. உன் ஜோலியா பாருன்னு சொல்லிவிட்டு வந்துகிட்டே இருப்பேன். அதான் மண்டை நிறைய பூ வச்சுக்கிட்டு குவைத்துக்கு போனாலாம். மண்டையில 2 பேனு எனக்கு விசா போடணுச்சான். அந்த கதையா தான் இருக்கு. நான் வாரேன். என்னம்மா? இல்லப்பா, மனசுக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு. ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்தா 2 கெட்ட விஷயமா நடக்குது. ஏதோ குறை இருக்குமோன்னு தோணுதுப்பா. என்னம்மா சொல்றீங்க? இல்ல, ஒரு முறை குடும்பத்தோட போய் நாம ராமேஸ்வரத்துல சிவஞான அப்பாவுக்கு திதியெல்லாம் கொடுத்துட்டு நல்லபடியா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தா இந்த குறையெல்லாம் தீந்துருமோன்னு தோணுது. சரிம்மா, போலாம். அதுக்கு முன்னாடி வர வாரம் நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நாம ராமேஸ்வரம் போறத பத்தி யோசிக்கலாமா? சரிம்மா. ஏய் கிழவி, ஓடி கிழவி. இன்னைக்கு உன்னை நான் விட மாட்டேன். என்ன ஒண்ணு பாக்குறேன் நீ உன்னை கிழவி. இப்படி பண்ணிட்டு இருக்க? அதுவும் நீ இப்ப இருக்கிற நிலைமையில அந்த அம்மாவை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்க. அக்கா, நீங்க எல்லாரும் மேல நின்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏன் சண்முகத்தா ரூம்ல இன்னமும் சத்தம் கேக்குதேன்னு எட்டி பார்த்தா இந்த திருட்டு கழுவி எல்லாத்தையும் பேக் பண்ணி சுருட்டி கட்டிட்டு இருக்கா. அதான் கையோட எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ, என்னம்மா ஏம்மா இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா நொன்னம்மான்னுகிட்டு என் பானு போய் எல்லா பொருளையும் எடுத்துட்டு வர சொன்னுச்சு. நானும் இங்க வந்தேன். என்ன போய் திருடின்னு சொல்றாவா? என்ன பேசுறீங்க நீங்க? அன்னைக்கு கோச்சிட்டு தானே போயிருக்காங்க. அதுக்கு எதுக்கு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனோம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பானுவை பார்த்துட்டு தான் வர்றேன். என் புருஷனே கண்டவளுக்கு ரூம் கொடுத்துட்டு அப்புறம் கட்டினவளுக்கு எனக்கு என்ன இருக்குது? என் ஜாமான் சட்டெல்லாம் கொண்டுட்டு வான்னு சொன்னுச்சு. ஏதோ பழைய தொடருவாமல. இவனை கட்டணும்னு நினைச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம ராசந்திரனை கட்டிக்கிச்சாம்ல. கட்டின புருஷங்கிட்டைய இவரை தான் பிடிக்கும்னு இவரு கூட தான் இருப்பேன்னு சவாலை விட்டுச்சாம்ல. கொஞ்சம் வாய் அடக்கி பேசுங்க. என்ன விட்டா ரொம்ப பேசிட்டே போறீங்க?
இதெல்லாம் பானு சொன்னாங்களா இல்ல நீங்களா சொல்லிட்டு இருக்கீங்களா? இந்த பார், உன்னை இட்டு கட்டி பேசணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. பெரியவங்களை மரியாதை எல்லாமே பேசாத. என் வாயில என்ன வரும்னு தெரியாது. இந்தா உனக்கு கல்யாணம் என்ன ஆகல, என் சாவத்துல விழுகாத. என் பானு சொல்லி தான் நான் இங்க வந்தேன். வேணும்னா அவளுக்கு போன் போட்டு தாரேன், நீங்க வேணா பேசுங்க. யாருகிட்ட என்ன இது? என்ன என்னைய போட்டு ஹலோ ஹலோ பானுகண்ணு, நான் சின்ன பொண்ணு பேசுறேன். என்ன சொல்லுங்க. நான் உன் பொருள் எடுக்கலான்னு வந்தா இங்க ஆளுக்கு ஆளு போட்டு என்ன அடிக்கிறாளுவா. சரி, நீங்க போன அந்த வீட்டை ஹெச்ஓடி மீனாட்சி கிட்ட கொடுங்க. இந்த கொடுக்கறேப்பா. இல்ல வேணாம், ஸ்பீக்கர்ல போடுங்க, நான் பேசுறேன். ஸ்பீக்கர்ல போடுறேன். இந்த பேசு. ஹலோ, என்ன பொருள் எல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? எல்லாம் உங்க சம்பாத்தியத்துல வாங்கினதா? ஏன் எடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க? பானு என்ன பேசுற நீ? இங்க பாரு, ஏதோ கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்க, அதுக்காக எல்லாமே முடிஞ்சு போச்சா என்ன? இது பாரு, நீ திரும்பி வருவேங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால தான் அவங்கள எந்த பொருளையும் எடுக்க வேண்டாம்னு சொன்னேன். சி, நான் கோவத்துல இருக்கேன், வரேன் வரல, இதெல்லாம் டிசைட் பண்ண நீங்க யாருங்க? நான் இனிமே அந்த வீட்டுக்கு வரவே கூடாதுங்கிற எண்ணத்துல தானே அப்படி ஒரு டிசிஷன் எடுத்து அவளை அங்க தங்க வச்சிருக்கீங்க. ஏய், இதுக்கு மேல என்னோட திங்ஸ் அங்க இருந்தா அதை விட பெரிய அவமானம் எனக்கு வேற இல்ல. தயவு செஞ்சு நடந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோ. நீ இல்ல, ரூம் ஏதோ ஃப்ரீயா இருந்துச்சு. வைஜெயந்திக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் அவதான் கன்சீவ் ஆயிருக்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல. கொஞ்சம் காத்தோட்டமான ரூம் உன்னோடதுங்கிறதுனால தான் அவ வந்து படுத்திருந்தா, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நாங்க இருக்கும் போதே நடந்துட்டு இருந்தது தானே, நான் இல்லாதப்போ நடக்கிறது ஒன்னும் புதுசு இல்லையே. வைஜெயந்தி கன்சீவ் ஆயிருக்காளாமே, அதுவே இவர் குழந்தைதானோ என்னமோ. அதனாலதான் பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் நல்லதா போச்சுன்னு கூப்பிட்டு பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு. பானு, பானு, என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? ஏன் இப்படி அபாண்டமா பேசிட்டு இருக்க? உனக்கே இப்படி பேசுறது பைத்தியக்காரத்தனமா இல்ல? யாரு பைத்தியக்காரத்தனமா பேசுறது? நான் காதலிச்சது சண்முகத்தை தான் என்கிட்டயே சொன்னா அந்த வைஜெயந்தி. அவகிட்டயே கேட்டு பாருங்க இது உண்மையா இல்லையான்னு. ஏய், எதுக்கு இப்ப தேவையில்லாம குடும்பத்துல குழப்பம் உண்டாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க? இப்படி எல்லாம் பேச உனக்கு நான் கூசல. ஏச்சி, வாய மூடு. நீ சொல்லாதது ஒண்ணு நான் சொல்லல, போய் சொல்ற பழக்கமும் எனக்கு இல்ல. அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ என்கிட்டயே வந்து சண்முகம் எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, கைராசி குடும்பத்துக்கு நான் மருமகளா வரணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு என்கிட்டயே வந்து கெஞ்சல. அது என்ன ரொம்ப நல்ல நோக்கத்திலயா? சொல்லு பாக்கலாம். சிஜே, யார் யாரோட தொடர்பு வச்சிருந்தா எனக்கு என்ன? பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தைய கூட்டிட்டு வந்து அதே ரூம்ல தங்க வச்சதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. பானு, நீ ரொம்ப தப்பா அநாகரிகமா பேசிட்டு இருக்க. யார் நான் அநாகரிகமா பேசுறேனா? இன்னொருத்தி கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க நீங்க அநாகரிகத்தை பத்தி பேச வேண்டாம். ஃபைனலா சொல்றேன், என்னோட பொருள் ஒரு குண்டூசி கூட விடாம இமீடியட்டா இங்க வந்தாகணும். அப்படி இல்லைன்னா நான் போலீஸ் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அவங்க வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் நீங்க பொருளை கொடுத்தா கூட ஓகே தான். ஹலோ ஹலோ ஹலோ, சரி இந்தாங்க, கீழே பொருள்லாம் இருக்கு, எடுத்துட்டு கிளம்புங்க. எங்க போறீங்க? ஏய் மீனாட்சி, பாருங்க, நீங்க மீனாட்சி விடு. என்னங்க பேசுறீங்க? அவங்க பாட்டு பொருளை எடுத்துட்டு போறாங்க. எங்க பானுக்கு நமக்கு இருக்கிற உறவு அவ்வளவுதானா? என்ன இங்க பாருங்க. நீ விடுமா, நீங்க போங்க. இல்ல, இங்க பாருங்க, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? எங்க பானு வரவே மாட்டான்னு நினைச்சிட்டீங்களா? எங்க அவ நம்ம வீட்டு பொண்ணுங்க, மொத்தமா அறுத்து விடலாம்னு நினைச்சிட்டீங்களா? எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? எனக்கு தெரியாதுமா, என்கிட்ட கேட்டா